எபிரேயர் 6:14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த ஆசீர்வாத நன்மைகளை ஆபிரகாமுக்குள்ளே காணப்பட்ட விதம் அவருக்குள்ளாக பொறுமையும் விசுவாசமும் காணப்பட்டது. இன்றைக்கும் நமக்கும் கூட சில வேளையிலே காத்திருக்க முடியாத பட்சத்திலே நாம் விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். நம்மால் நன்மையை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் காத்திருப்பும் விசுவாசமும் அது அவசியமாயிருக்கிறது. அதை இழக்க சத்ரு பல வகையிலே போராடுவான். ஆனால் இதிலே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். ஆம், காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் அது மிக பெரியது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து உயர எழும்புவார்கள். Have a nice day. God bless you.